ஹாய்! ரொம்பவே ஈஸியா பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண சாரி சென்டர் ப்ளீட்ஸ் வந்து சென்டர்ல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்க சைடு இருக்கிற புடவைய ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு சென்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைன்ஸ வந்து ஆப்போசிட்ல திருப்பிடுங்க. தென் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற உங்க புடவைய இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் லைன் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப பேலன்ஸ் இருக்கிற சாரியும் வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு உங்க சைடு இருக்கிற புடவை அதாவது முந்தான பார்ட்டையும் இதே மாரி ஒரு பாக்ஸ் லைன் மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஷோல்டர் ப்ளீட்ட வந்து ஆப்போசிட்ல போட்டுருங்க. போட்டுட்டு உங்களோட செஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க லைன் பை லைனா. தென் உங்களோட செஸ்ட் லேஸ் எது வரைக்கும் இருக்கோ அத அப்படியே ஆப்போசிட்ல வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு கிளிப் லாக் பண்ணிடுங்க. இப்போ திரும்பவும் வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற சாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவ பார்த்தீங்கன்னா, இப்படியே மடிச்சிருங்க உள்ள. அவ்வளோதாங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உங்களோட செஸ்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பார்டர் அளவு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடு இருக்கிற செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு கிளிப்ப ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற உங்க முந்தான பார்ட்ட இப்படியே வந்துட்டு உள்பக்கமா ஒரு திருப்பிட்டு குட்டி குட்டியா ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. சரிங்களா? மடிச்சுட்டு உங்களோட இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ள வச்சுடுங்க. அவ்வளோதான் நீட்டா இருக்குங்க இப்ப. நீங்க எக்ஸ்ட்ரா சேஃப்டி பின் எல்லாம் போட்டு வைக்க வேண்டாம். ஸோ இதுவே போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 13/16 கவர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இது ஸ்டிக்கர் பேஸ்டு கவர் ஆர் பாப்அப் கவர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்மைலிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.